இங்கே நம்ம வெற்றியும் பாண்டியும் சேர்ந்து பேண்ட்ரி ஓப்பனிங்க்கு தேவையான எல்லா வேலைகளையும் பக்காவாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. டெக்கரேஷன்ஸ் அது இதுன்னு எல்லாமே கிராண்டாக ரெடி ஆகுது. அப்போ கரெக்டாக அங்கே வர்ற உத்தமன் வெற்றிக்கு ஒரு தரமான சர்ப்ரைஸ் கொடுக்குறாருங்க. டேய் வெற்றி, உனக்கு சம்பளத்தை ஏற்றியாச்சுடா, இனிமேல் உன் சம்பளம் 27,000, எல்லா பிடித்தமும் போக கைக்கு 21,000 ரூபா வரும்டா அப்படின்னு சொல்கிறார். இதை கேட்டதுமே வெற்றிக்கு சந்தோஷம் தாங்கலைங்க. ஏன்னா ஏற்கனவே 12,000 வாங்கிட்டு இருந்தவருக்கு இது பெரிய அமௌண்ட் இல்லையா? உடனே மைண்டுக்குள்ளே கடன் எல்லாத்தையும் எவ்வளோ சீக்கிரம் அடைக்கலாம் அப்படின்னு சொல்லி கால்குலேட்டர் போட ஆரம்பிச்சிட்டாரு. இதை பார்த்த பாண்டி சும்மா இருப்பாருங்க. இனிமே கடன்காரன் எல்லாருமே உன் பேரை மறந்துடுவான்டா அப்படின்னு சொல்லி வெற்றியை ஜாலியாக கலாய்க்கிறாருங்க. அந்த டைமில் கரெக்டாக ரகுபதி சாரும் வராருங்க. ரியா ரிப்பனை கட் பண்ணி பேண்ட்ரியை ஓப்பன் பண்ணுறாங்க. ஆனால் அந்த ஓப்பனிங் டைமில் ரகுபதி சாருக்கு முழுக்க முழுக்க வெற்றியோட அப்பா சிதம்பரத்தோட ஞாபகம் தாங்க வருது. சிதம்பரம் அங்கே நிற்கிற மாதிரியும் அவரை நெடுமாறன் நினச்சி ஹக் பண்ணிக்கிற மாதிரியும் வர சீன்ஸ் எல்லாமே ரகுபதியோட மைண்ட் வாய்ஸில் ஃப்ளாஷ்பேக்காக ஓடுதுங்க. ஓப்பனிங் முடிஞ்சதுமே நம்ம வெற்றி ஆஸ் யூஷுவல் அவரோட கைவரிசையை காட்ட ஆரம்பிச்சிட்டாருங்க. சுட சுட கீரை வடையும் மசாலா டீயும் போட்டு அசத்துறாரு. சாப்பிட்ட எல்லாருமே ஆஹோ ஓஹோன்னு பாராட்டுறாங்க. ரகுபதி சாருக்கு அந்த டேஸ்ட் ரொம்பவே பிடிச்சி போகுது. உடனே செஃப் ஜானை கூப்பிட்டுட்டு, இந்தா 2 கீரை வடையும் ஒரு டீயும் கொண்டு போய் நெடுமாறன் கிட்ட கொடுத்து நான் டேஸ்ட் பண்ண சொன்னேன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாருங்க. ஜானுக்கு மைண்ட் வாய்ஸில் இது எல்லாமே நம்மக்கிட்டே வருதே அப்படிங்கிற மாதிரி அவருக்கு தோணுதுங்க. அதுக்கப்புறம் செஃப் ஜானும் பயந்துக்கிட்டே போய் நெடுமாறன் கிட்ட கொடுக்குறாருங்க. அதை பார்த்து செம கோமான நெடுமாறன், உனக்கு வேற வேலையே இல்லையா, இதையும் அந்த ரகுபதி சாரியை சாப்பிட வேண்டியதானே அப்படின்னு சொல்லி கத்திட்டு ஒரு பென்சில் எடுத்து அந்த வடை மேலே டொக்கு டொக்குன்னு குத்துறாருங்க. இன்னொரு பக்கம் கேன்டீன்ல வேணியும் விக்கியும் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டே அவங்களோட பழைய லவ்வை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. நீ எவ்வளவு வேணா சண்டை போடு விக்கி, ஆனா பிரேக்கப் மட்டும் பண்ணிடாத அப்படின்னு சொல்லி வேணி உருகிட்டு இருக்காங்க. அப்போ அந்த பக்கமா ஸ்ரீநிதி வந்து உட்கார அவளை பார்த்ததுமே இவங்க 2 பேருக்கும் கில்ட்டி ஃபீலிங் வருதுங்க. நம்ம அவளை தனியா விட்டா தப்பா ஃபீல் பண்ணுவா, போய் கூட்டிட்டு வா அப்படிங்கிற மாதிரி வேணி சொல்ல விக்கியும் ஸ்ரீநிதியை கூப்பிட போறாருங்க. ஆனா ஸ்ரீநிதி செம மூஞ்சில் அடிச்ச மாதிரி பேசிடுறாங்க. நீ என் கூட இருக்கும்போது அவளை பத்தி தப்பா பேசுன, இப்போ அவ கூட இருக்கும்போது என்னை பத்தி தப்பா பேசுவ, நீ கூப்பிட்ட உடனே நான் வரணுமா அப்படிங்கிற மாதிரி கோவப்பட்டு அங்கிருந்து கிளம்பி போறாங்க. இதற்கிடையில ரகுபதி சார் இருக்கார்ல, அவர் நெடுமாறனை கூப்பிட்டு வச்சு இந்த பேண்ட்ரி விஷயத்துல நான் உன் பேச்சை கேட்காம வெற்றிக்கு சான்ஸ் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி கோவமா இருக்கியா அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாருங்க. அதுக்கு நெடுமாறன் அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார் விடுங்க அப்படிங்கிற மாதிரி மழுப்புறாரு. ஆனால் ரகுபதி சார் அங்கே ஒரு பெரிய ட்விஸ்ட்டை வைக்கிறாருங்க. அவன் எல்லாத்தையும் நல்லா தான் பண்ணுவான், ஆனால் இனி ஒரே ஒரு முறை மட்டும் அவன் தப்பு பண்ணா நீ என்னை கேட்கவே வேண்டாம், டைரக்டாக ஃபயர் பண்ணிடு, யூ ஹேவ் மை வேர்ல்ட் அப்படின்னு பர்மிஷன் கொடுக்குறாருங்க. இதை கேட்டதுமே அப்படியே நெடுமாறன் மைண்ட்ல உடனே வில்லத்தனம் வேலை செய்ய ஆரம்பிக்குதுங்க. கண்டிப்பா வெற்றி ஏதாவது தப்பு பண்ணணும் அப்படின்னு சொல்லி நெடுமாறன் வெயிட் பண்ணுவார் போல தெரியுதுங்க. அடுத்த சீன்ல வெற்றி அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி பேண்ட்ரியில வேலை கிடைச்ச விஷயத்த ரொம்ப ஹாப்பியா சொல்றாருங்க. அவங்க அம்மாவுக்கு பேண்ட்ரினா என்னன்னே தெரியலங்க. உடனே தங்கச்சி செல்வி இருக்காங்கல்ல, போனை வாங்கி பேண்ட்ரினா டீ கடை மாதிரி தானே அண்ணன் அப்படிங்கிற மாதிரி கேட்க, ஏய் அதெல்லாம் இல்லை, இது அதுக்கும் மேலே அப்படிங்கிற மாதிரி வெற்றி சீன் போடுறாருங்க. அப்போ செல்வி தப்பித்தவரி நம்ம ரகுபதி சார் வீட்டுக்கு வந்த விஷயத்த சொல்ல வர டக்குன்னு அவங்க அம்மா ஃபோனை பிடிங்கி பேச்சை மாற்றி கட் பண்ணிடுறாங்க. ஏன்னா சிதம்பரத்தை பற்றி வெற்றிக்கு எதுவும் தெரியக்கூடாது அப்படின்னு அவங்க அம்மா நினைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் வேணி வந்து ஐஷு கிட்ட, உன் பேண்ட் மெம்பர்ஸ் எல்லாருமே உனக்கு கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, நீ ஏன் ஃபோனை எடுக்கல அப்படிங்கிற மாதிரி கேட்க, உடனே ஐஷு அவங்களுக்கு கால் பண்ண, நம்ம ஆல்ரெடி கமிட்மெண்ட் கொடுத்துருக்கோம்ல, கண்டிப்பாக பாடி ஆகணும் இல்லைன்னா லீகல் ஆக்ஷன் எடுப்பாங்க அப்படின்னு சொல்லி மெம்பர்ஸ் பயமுறுத்துறாங்க. ஆனால் ஐஷு அவங்க அப்பா கிட்ட மனசு விட்டு பேசினதுக்கு அப்புறம் இனிமேல் நம்ம பாட வேண்டாம், அப்பாவுக்கு பிடிச்ச மாதிரி செஃப் வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்திருக்காங்க. அதனால நம்ம அட்வான்ஸ் வாங்கின அந்த 2 பாட்டையும் மட்டும் பாடி கொடுத்துட்டு நான் பேண்ட்ல இருந்து விளையிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. கட் பண்ணா இப்பதாங்க கதையோட மெயின் ட்விஸ்டே ரிவீல் ஆகுது. மியூசிக் டைரக்டர் ஷிபு இருக்காருல்ல, நம்ம நெடுமாறனை மீட் பண்ணி பேசுறாரு. 2 பேருமே மாத்தி மாத்தி புகழ்ந்து தள்ளிக்கிறாங்க. அப்போ ஷிபு, உங்க பொண்ணு ஐஷுவை மீட் பண்ணேன் சார், அவளை மாதிரி ஒரு சிங்கரை நான் இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில் பார்க்கல, செம்ம வாய்ஸ், என் படத்தில் அவளை கண்டிப்பாக நான் பாட வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்ல நெடுமாறன் அப்படியே ஷாக் ஆகி நிற்கிறாருங்க. அன்னைக்கு நைட்டு ஐஷு என்ன பண்ணுறாரு நெடுமாறன் நோட்ட விடுறாரு. ஐஷு நைஸாக வீட்டை விட்டு கிளம்ப நெடுமாறன் டென்ஷனாக பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போகிறார். அங்கே போன ஐஷு சொன்ன மாதிரி அந்த கடைசி 2 பாட்டை பாடுறதுக்காக மாஸ்க் மாட்டிக்கிட்டு ஒரு ஸ்டேஜில் பாடிக்கிட்டு இருக்காங்க. இதை மறைஞ்சு நின்று பார்க்குற நெடுமாறன் அப்படியே அதிர்ச்சியில் உறைஞ்சு நிற்கிறாருங்க. இதோட இந்த எபிசோடு இங்கே முடிக்கிறாங்க.